இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்கணுமா, ரேண்டமாக எப்படி போய் அடிக்கிறது, பிஆரில் எப்படி மாஸ்டர் போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ அதுக்கு 4vs4 விளாட ஐயச்சி ஃபஸ்ட் எடுத்துன்னு வளர ஐயோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரவும் டிஸ்கிளைமர் பார்த்துட்டுமீங்க, டிஸ்கிளைமர் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் சொல்லுங்கள் கைஸ். நம்ம மொதல் வீடியோ கைஸ் எடிட்டிங் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பிஆர் போயிருக்கோங்க கைஸ். பிஆர் இல்லாமல் சரியான ஃபன்னு கைஸ். இந்த வீடியோவில் எம்மாடியோ எம்மா சரியான ஃபன்ஸு. ஹிந்திக்காரங்க ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, நான் ஒரு கில்லு கூட அடிக்கலை கைஸ். ரொம்ப வெக்கமாக போயிட்டு மானங்கடையாமல் வெக்கமாக போயிட்டு பார்த்தோன்னா அம்பூர் வைக்கிற ஏதோ ஒரு இடத்துல அங்கே இறங்குறது ஒரு இடம், வைக்கிற ஒரு இடம், அப்படியே மாற்றி மாற்றி போயிட்டு கைஸ். நம்மளுக்கு பயமாகவே இருக்குது கைஸ். 1vs4 விளாட பிஆரில் எங்கடா ஏற்றி செத்துருவோமோ, குறைஞ்சிருவோமோ, இல்லை என்ன பண்ணுற எனிமி அடிமை செத்துருவோமோ, இன்னொன்று பயமாகவே இருக்குது கைஸ். இங்கே பாருங்க, இப்போ அந்த இதுக்கு இடத்துக்கு போகிறோம் கைஸ். வாடா வாடா வேமா இறங்குடா டே, என்னடா நேரம் பண்ணிட்டு டே இறங்குங்கடா டே. அடா அங்கே ரெண்டு பேர் இறங்குறாங்க, வா போய் போடலாம். வாடா டே வேமா வாடா டே. ஓசிக்கில் அடிச்சிடாதீங்கடா, ஓசிக்கில் அடிச்சிடாதீங்க சாப்பிடா ஜாலா. டேய் ஓடுறான் அட்டா தொடத்துற டே போடா டே 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 அட்டா அடா ஒரு 500 ஐயா டைடப்பா டைடா ரிவ்யூ பண்ணுறேன். வா தலைவா என் தலைவனே. வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக எடுத்து பண்ணாங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துலையும் நம்மளை அடிச்சுடுவாங்க, பொட்டி போட்டு பொட்டனை போட்டுருவாங்க. நம்ம செத்துக்கிட்டே தான் இருப்போம், நீங்கள் கவலையே விடாதீங்க. நம்ம ரேங்கடி எவ்வளோ ஏற்றுற மட்டும் பாருங்கள். ஒரே மேட்சை 90 ஏற்றிட்டு வந்த ஒரு மேட்சை எப்படின்னு ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். கடைசி என்ன பண்ணி ட்ரிக் பண்ணேன், எப்படி 90 ஏற்றுறேன்னு பாருங்கள் கைஸ். ஒரே வீடியோ உங்களுக்கு பிஆரை எப்படி வேணால் மாற்றுங்க கைஸ். உங்களுக்கு இந்த ஒரு மேட்ச் மாதிரி என்ன மாதிரி போங்க, என்னமே விளாடுங்க கைஸ். நீங்கள் மேட்ச் தாண்டா எங்களோட ரூம் மேட்ச் ஆகணும்னா மறக்காமல் உங்கள் ஐடியை கமெண்டில் பின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவுக்கு ரொம்ப நாள் 50 வியூஸு 10 லைக்கு வந்தால் போதுங்க கைஸ். பார்ட் 2 வீடியோ போகிறேன், இதே மாதிரி கண்டென்ட் வீடியோ மாதிரி போடுறேன் கைஸ். ஜாலியாக இருக்க போனால், ஃபன்னாக இருக்க போனால். நம்மளும் எடிட்டிங் இப்போ தான் கற்றுருக்கேன். நம்மளும் போக தரமாக எடிட் பண்ணுவோம் கைஸ். எடிட்டிங் எடிட்டிங் இப்போ செதறோம். அப்புறம் எல்லாம் பயந்துடும். யூடியூப்பே நம்ம தான் யூடியூப்பு. எப்படி வணக்கம், எப்படி ஃபாஸ்டிங் நல்லா இருக்கா, பேசிங் நல்லா இருக்கா, ஸ்கூல் சுரேஷா நம்மளா அடடா நம்ம கைஸ் ரிவ்யூ போட்டுட்டாப்பல போகிற தலைவனே போடு. மறுபடியும் பிஜிஎம் போடு கேமிங் டைமில் மாதிரி பேசாமல் பார்க்குறேன். இப்போ என்னன்னா எஸ்ஆர்எம் ஐடி போயிட்டாமே யூடியூப் சேனலு. நம்ம ஐடியா போயிட்டு போது நம்மளுக்கு 1K சப்ஸ்கிரைப் தான், வியூஸ் ஒன்றும் வர முடியுது. ஒரு வீடியோ போட்டால் 200 வியூஸ் வருது, 300 வியூஸ் வருது, அதுக்கு மேலேயும் வர மாட்டேங்குது. நம்ம மேட்சை பார்ப்போம். இந்த இடத்துலையும் இறங்குவேன், இந்த இடத்துலையும் போட்டி போட்டுறாங்க. எப்படி இந்த இடத்துல போட்டி போடுறாங்க வேதனையாக கைஸ். எங்களோட ரூம் மேட்ச் அடிங்களா நான் எப்படி ப்ரோ பிளேயர் மாதிரி ஆண்டுவேன் கைஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரோ பிளேயர் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நான் தான் கைஸ். ஒன் டாப் மேட்ச்சு டாப் ஃபஸ்ட்டில் இருக்கேன். எங்களோட ஏதாச்சும் ரூம் மேட்ச் வர்றீங்க கிளாஸ் வந்தீங்கன்னா பொட்டி போட்டு பொட்டனை போடுறேன் கைஸ். உங்களெல்லாம் எங்களோட ரூம் மேட்ச் ஆடணும்னா காமாலில் சொல்லுங்கள் கைஸ். என்னோட நம்ம 1 கிலோ கூட அடிக்கல, 79 டேமேஜ் பண்ணி பார்த்தேன் கைஸ். சரியான பண்ணு இந்த மேட்ச்சு. தலைவாடே ரிவ்யூ பண்ணி விடுவாடே, தலைவாடே ப்ளீஸ்ரா. நீங்கள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லை, இவங்களும் நம்ம ஆளும் செத்துக்கிறாங்க, அங்கனே இறங்குறாங்க, அங்கனே சாகுறாங்க. இதுக்கு தான் இறங்குறாங்கன்னா எதுக்கு தான் சாகுறாங்கன்னு தெரியல. இவங்க கூட ரேண்டம் பிளேயர் கூட போகவே ஏற்ற முடியல கைஸ். அடுத்தது என்ன சேலஞ்சுனா ஹீரோய்க்கு அடிக்கணும். எப்படின்னா என்னடா ஹீரோய்க்கு யாரும் அடிக்கலாம், நான் கூட அடிக்கலாம், இப்போ ஏற்றின பாட்டு கூட அடிக்குங்க அப்படின்னு சொல்லிங்க கைஸ். ஒரு கில்டு கூட பண்ணாமல் போயா எடுத்து ஹீரோய்க்கு ப்ரெஸ் பண்ண போகிறேன் கைஸ். அடுத்த இதில் அதுக்கு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு 10 லைக் கொடுங்க கைஸ். அந்த வீடியோ போடுறேன். அடுத்து பார்ட் 2 வருங்க கைஸ். பார்ட் 2வே எப்படி ஹீரோய்க்கு அடிக்கிறது ஒரு கிலோ கூட இல்லாமல் அந்த வீடியோ போடுறேன் கைஸ். அந்த வீடியோ வேணும்னா 50 வியூஸு 10 லைக்கு இது மட்டும் போதும் கைஸ். அந்த வீடியோ போடுறேன். சரி மேட்ச் விளாடுவோம். நம்ம 2 பேரும் செத்துட்டோம், என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ எங்கிட்ட வந்து அழிச்சாராங்க கைஸ். இல்லை அடி வேண்டாமா ஒருத்தவங்களுக்கு கீழே வேண்டா, அத்தனை பிம்பமும் வேண்டா, வளகாத வேண்டா பண்ணமா வேண்டா.
யார் விஜய் ஃபேன்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் ஃபேன்ஸ் கமெண்ட் சொல்லுங்கள். நானும் விஜய் ஃபேன்ஸ் தான் ப்ரோ. அதுக்கு அஜித் ஃபேனு எஸ்டிஆர் ஃபேன்லாம் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் போயிடாதீங்க கைஸ். அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாமே ஃபேன்ஸ். இப்போ பொலிட்டிஷியன் ஆகிட்டார். இப்போ அவர் அதோட பெரிய இடத்துக்கு போயிட்டார். நம்மளோட லாஸ்ட்டு படம் நாளைக்கு ரிலீஸ் வேறு படம் போய் தேட்டரில் கொளுத்தணும். வீடியோ நம்ம எப்போதுமே காலையில் ஷார்ப்பாக 9 மணிக்கு வந்துடும் கைஸ். எல்லா வீடியோமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 9 மணிக்கு. இடையில ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ டிடிஎஃப் வாசன் மாதிரி இறங்கிங்க. அதனால நீங்கள் டிடிஎஃப் வாசனை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. நான் டிடிஎஃப் வாசனை ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நான் டிடிஎஃப் வாசன் பெரிய ஆள். டிடிஎஃபே ஒப்பிட்டு எனக்கு ரேஞ்ச் கம்மியாக இருக்கும். ஏன்னா நான் டிடிஎஃப் பெரிய ஆள். நான் ஒன்றையும் லைக் வச்சுருக்கேன், ஒன்றையும் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். மறக்காம நான் பேசுகிறதெல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் பிடிக்கலன்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதோட என்னடா வாய்ஸ் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸே என்னை கேள்வி பண்ணாங்க. நீ யூடியூப் சேனல்லே ஆரம்பிக்காத அப்படின்னு சொன்னாங்க கைஸ். ஆனாலும் நீங்கள் நினைப்பீங்க இப்படி பேசும்போது உனக்கு யூடியூப் சேனல் தேவை இல்லைடா, நீ உங்களே கடுப்பாகும். ஆனால் நான் கடுப்பாகிற மாதிரி தான் பாய் பேசுகிறாங்க. யூஸ் போவோம், லைக் போவோம், கமெண்ட் போவோம், எல்லாம் போவோம். பாய் வளருது, ஏதோ பண்ணுது, ஒன்றும் புரியலை. ஐயோ ஏதோ நடக்குது. சரி வாங்க மேட்சுக்குள்ளே போகலாம். மேட்சுக்குள்ளேயே உங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குறேன். நீங்கள் மேட்சை பார்க்காம நான் என் வாய்ஸ் வந்து கவனிக்காதீங்க. என் வாய்ஸ் மட்டும் நல்லாவே இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தால் சூப்பர்னு போடுங்க. வாங்கடா எலுமலடா. இப்போ நான் அங்கே போவேன். அங்கே போய் எப்படி ஒரே ஏஸ் அடிக்க மட்டும் பாருங்க கைஸ். ஏஸ் தரமாக அடிக்கணும் கைஸ். ஏஸ்னால் நம்ம தான் ஏஸு. நிற்காமல் ஓடு வரா பாரு வேட்டக்காரன். பல பழக்குது வெடிக்குது. நம்ம எங்கடா எனிமையாஷா நம்ம டீம் ஆஷா போனேங்க வாய்ஸ். அங்கே ஐயோ பசங்கிது டப்பிங் கொடுக்க முடியல எனக்கு வாய்ஸை. யூடியூப்லாம் எப்படி தான் வீடியோ போகிறாங்கன்னு தெரியலை. வாயெல்லாம் வலிக்குது, பேச முடியல, தொண்டையெல்லாம் இருக்குது, தண்ணி தேவிக்குது, மயக்கம் வருது. வீடியோ எடிட் பண்ணி இருக்கும் போது வீடியோ கட் ஆகிடுது, கண்ணெல்லாம் வலிக்குது. வீடியோ எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோ என்னடா இந்த வீடியோ பாட்டு மாதிரி பண்ணுறியா அப்படின்னாக்கா அந்த வீடியோவை எடிட் பண்ணேன் 1 hour ஆகிடுது கைஸ். இதுக்கு முன்னாடி மொத்தமாக சொல்லணும்னா 2 மணி நேரம் வீடியோ. அந்த வீடியோ ஒரு வீடியோ நல்லா எடிட் பண்ணிட்டேன். டப்பிங் இந்த வாய்ஸ் பொண்ணான வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளேயும் அந்த வீடியோ எப்படி போயிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுற வீடியோ இந்த வீடியோ தான் கைஸ். அப்படி இப்படின்ட்டு இருக்கோம். வந்த பாட்டே வந்துட்டுருக்கோம். இது சொல்லிகிட்டு இருப்பேன். எல்லாமே ரிப்பீட்டில் இருக்கும். ஒரு மாதம் 2 மாதம் டைம் கொடுங்க கைஸ். அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். 1 மாதம் 2 மாதம் ஏன்னா பெரியவடா சிஎம்டா விஜயாடா அப்படின்னு நான் தான் சிஎம்மு, விஜய், பிஎம்மு, மோடி எல்லாமே நான் தான் கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இனிமேல் வாங்க கைஸ் அடிக்கலாம் போவோம். அடிச்சுக்கிட்டே இருக்கணும். கில்லு போவா அந்த இடத்துல ஏசி எப்படி மட்டும் போடுங்க கைஸ். அடிடா ஓடு. இப்போ இனிமே அங்கே நிற்கிறாங்க. டீமோட போட்டாங்க, செத்துச்சிட்டாங்க. இப்போ நான் போய் பாடா அடிப்போன்னு போய் அடிக்கிறேன். இந்த கண்ணை வச்சு அடிச்சுட்டு இந்த கண்ணு பெரிய தெரியல. அடிக்கவே முடியல. ஒழுங்காக அடிக்கல. இல்லை நான் ஒழுங்காக அடிக்கிறேன். இவ்வாறு போகிறேன். அதுவும் எப்படி நான் அடித்தாலும் இல்லை. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வாய்ஸ் பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னா ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். எந்த ஒன்றுமே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சரி அங்கே நம்ம எனிமிட்ட போனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இறங்கி ரிவ்யூ பண்ணால் அந்த இடத்துல இறங்குவாங்க ரிப்பீட்டு வந்தால் சிஸ்டா ரிப்பீட்டு. மாநிலம் பார்த்தீங்கன்னா மாநிலம் நல்லாயிருக்கு. நான் எஸ்டிஆர் ஃபேனு, விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு. இங்கே வந்த இடத்துலேயே வந்துட்டுருக்காங்க. இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க உங்களுக்கு. இங்கே வேஸ்ட் நினச்சி பார்த்தேன். 27 பேர் அலைய இருந்தாங்க. சரி எப்படியும் ரிவ்யூ பண்ணுவாங்க நம்ம ஆள் அப்படின்னு பார்த்தா இப்போ எப்படி வரிசை சாமான் மட்டும் பாருங்கள். இவங்க வேஸ்ட்டு காய்ஸ். அது நான் என் ஃப்ரெண்டோட போனால் நான் 4-10 கிலோ அடிச்சு நான் ஏதோ நான் வந்து 200 டேமேஜ் ஆனால் 1 கிலோ அடிப்பேன் காய்ஸ். என்ன ஏதோ நம்ம தான் முடிஞ்சது. இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். உங்கள் பிபி உள்ள ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு வெறுப்பாக யாராமல் இப்படி யூடியூப்பில் போகிறானே இதை பார்த்தாவே திட்டணும்னு சொல்லுவாங்க காய்ஸ். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை